ஒருத்தர் வந்து காரில் ரொம்ப தூரமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சுரங்கத்துக்கிட்ட அவருடைய கார் பஞ்சர் ஆயிடுது. அந்த சுரங்கத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. என்னென்னு சுரங்கத்துக்குள்ளே போய் பார்த்தா அதில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்துலேருந்து வெளிச்சம் பிரகாசம் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடுங்கி ஒரு 2 பழத்தை சாப்பிட்டு பார்க்குறாரு. பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் அவர் தண்ணி பாட்டில் வாங்குறாரு. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இதோட விலையை கேட்கும்போது அவங்க பேசுகிறது இவருக்கு ரொம்ப காது வலியாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அவர் காது கேட்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு காதில் மிஷின் மாட்டியிருப்பார். அந்த மிஷின் வந்து உடஞ்சிருக்குது. சரின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்தா கண்ணாடி போட்டுப்பார். அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா முன்னே விட இப்போ கண் ரொம்ப நல்லா தெளிவாகவே தெரியுது. எப்படி இப்படி மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்கிறாரு. வீட்டில் போய் கண்ணாடியை பார்த்தா அவருடைய சொட்ட தொலையில் முடி முளைச்சிருக்கு. சுருங்கி போன முகமெல்லாம் பழைய மாறி இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. அந்த பழத்தை சாப்பிட்டது தான் நம்மளுடைய இந்த இளமைக்கு காரணம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே அவர் காரில் ரொம்ப தூரம் சந்தோஷமாக பயணம் பண்ணுறாரு. பொண்ணுங்களோட கிளப்பில் இருக்கிறது, சரக்கடிக்கிறதுன்னு ரொம்ப ஜாலியாக அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய சொட்டத்தொலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டியிருக்கும். முகமும் பழைய மாதிரி சுருக்க வந்திருக்கும். ஸோ அந்த பழத்தோட வீரியம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சுரங்கத்துக்கு போய் அங்கே மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்புறாரு. அங்கே தான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. சுரங்கத்துக்குள்ளே இருக்க மரம் இருக்குது. ஆனால் மரத்தில் ஒரு பழம் கூட இல்லை. எல்லா பழமும் உதிர்ந்து போய் மரம் ரொம்ப காஞ்ச நிலமையில் இருக்குது. இதை பார்த்தா தான் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கதறி அழுகிறாரு.